வெல்கம் சார், வெல்கம் மிஸ்டர் அன்புராஜ் சார். எந்த அளவுக்கு கிளாப் இருக்கும்னு இந்த ஹாப்பி மூமெண்ட். வெல்கம் சார். ஃபுல் டே எனர்ஜி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் ரெண்டு விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மெர்சி மேடம் அவங்க சொன்னாங்க நான் என்னோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. சத்தியமாக கிடையாது. V3 லீடர்ஸ் வந்துட்டு சிவகுமார் சார், வேணுமீனா மேடம், அப்புறமா வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தி சார் வந்துட்டு என்னோட சேர்ந்து பங்கிட்டுக்கிட்டாங்க இதை. ஸோ எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து லக்கி டிராப்புக்கு நானும் வந்துட்டு என்னோட பங்கு தரேன்னு சொல்லிட்டு வேணுமீனா மேடம் அவர்களும் அப்புறமா சிவகுமார் சார் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களும் வந்துட்டு பங்கிட்டுக்கிட்டாங்க. நீங்கள் அண்டு இன்னொரு விஷயத்த நான் அவனை சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு நெட்வொர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 14 வருஷமாக. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்னோட 16 வருஷம் நெட்வொர்க் ஃபீல்டில் நான் பார்க்காத ஒருத்தவங்களை பார்த்தேன்னா உங்களை தான். இதுக்கு அப்புறமும் நீங்கள் உற்சாகமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ட்ரேடிங்காக வந்த கும்பலும் இல்லை, லக்கி ட்ராப்புக்காக வந்த கும்பலும் இல்லை, நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக வந்த கும்பல்ன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அரை மணி நேரம் டீ டைம் கொடுத்தா 15 நிமிஷத்தை எடுத்துக்கிறீங்க. 1 மணி நேரம் சாப்பாட்டுக்கு கொடுத்தா அரை மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்ஷனான பர்சன். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக நான் தலை வணங்கி ஆகணும். ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு பயணத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த பயணத்தில் வந்து வெற்றி அடைஞ்சே ஆகணும். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ சமீபத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஃபயரில் போகிற வரைக்கும் ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ தான் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்தில் இருக்க நகர்வுக்கு நம்மளால் நம்பர முடியும், அடுத்த கட்டத்தில் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்கள நகர்த்த முடியும் அப்படின்றதால சொல்கிறேன். ஸோ ஏன்னா ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் என்கிட்ட இருந்த ஒரு பாரத்தை ஒரு வாட்டி இறக்கி வச்சேன், 2வது வாட்டி இறக்கி வைக்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் டிபியில் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையாக வளர்த்தாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீவா பேசினா பிடிக்காது, ரொம்ப மரியாதை. கீழே கிடந்து ₹1 எடுத்துகிட்டு போனால் எங்கேருந்து திருட்டு வந்துடான்னு சொல்லிட்டு 4 நாள் உட்காந்து அடிப்பாங்க. அடுத்த வாட்டி பணத்தை பார்த்தா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அடிப்பாங்களேன்றதுக்காக பணத்தை எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் என்னோடய டெலிவரியை ரொம்ப நல்லா தான் பார்த்தேன். அவங்களுக்கு நான் எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்கல. அவங்க சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி தான் நான் எல்லாமே செஞ்சேன். இருந்தாலும் அவங்களோட இறப்புக்கு ஒரு வகையில் நான் தான் காரணம். ஒரு வகையில் மட்டும் கிடையாது, முழுக்க நான் தான் காரணம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை நம்பினாங்க. நம்ம பையன் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வான், நம்ம பையன் என்ன விஷயம் செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. இந்த நேரத்தில் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு உழைக்கணும், சம்பாதிக்கணும், போகணும், வரணும், அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மதியை வந்து மயக்கின விஷயம் என்ன அப்படின்னா செயலற்ற வருமானம். நான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தேன். என்னோடய வெயிட் ஓவர் வெயிட்டாக இருந்ததால் ஒரு 28வது வயசில் எனக்கு ஹார்ட்டில் 2 வாட்டி மைல்டு அட்டாக் வந்துடுச்சு. ஸோ ஒரு டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஃபேமஸ் டாக்டர், நீங்கள் எமர்ஜென்சியாக வந்துட்டு ஒரு 15 கிலோ குறைங்கன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக கேட்டேன், குறைச்சாலாம் சரியாக போயிடுமான்னு கேட்குறேன். இல்லை, குறைச்சா ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணலான்னார். அவர் ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 கிலோ குறைக்க சொன்னார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு வெயிட் லாஸ் கம்பெனியில் பார்த்தேன். ஸோ அந்த வெயிட் லாஸ் கம்பெனிக்கு ப்ராடக்ட் ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட். இன்னை வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதில் ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டு போகணும், ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா செயலற்ற வருமானம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் செயல்படாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம் வருங்க அப்படின்னாங்க. நான் ஒரு முடிவு பண்ணேன், என்னென்னா எனக்கு வந்து மைல்டு அட்டாக் ஆனது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ ஏதாவது நமக்கு ஆனால் கூட நம்ம தான் செயல்படாட்டி வருமானம் இருக்கும்ல, இந்த ஒரு தொழில் நம்ம பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ராவும் பகலுமா கிட்டத்தட்ட 3 மணிக்கு சாப்பாடு. எனக்கு பிடிச்சது என்னங்க, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பிடிச்சது சாப்பாடு, எந்த கடப்பலமும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக எனக்கு பிடிச்ச சாப்பாடே நான் சாப்பிடாம, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து அந்த கம்பெனியில் நிறைய வேலை செஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு எப்போ நான் ஓய்வு பெறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அந்த ஹார்ட் ஆப்ரேஷனில் ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிட்டு, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிட்டு ஐசியூவில் இருக்கிற போது கூட நான் ப்ரோக்ராமில் தான் இருந்தேன். அந்த ஐசியூவில் இருக்கும்போது எங்கள் அப்பாவை போய் நான் மீட் பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை கவனிச்சிக்கிறேன். இருக்கிற நகை, என் ஒய்ஃப் அப்போ தான் கல்யாணம் பண்ணி முடித்தோம், சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நகையெல்லாம் அடமான வச்சுட்டு ஐசியூவிலே கிட்டத்தட்ட ஒரு பல மாதத்தெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய நகைங்கள்லாம் போச்சு. அண்ட் அந்த நேரத்தில்
நான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன் இல்லையா, செயலற்ற வருமானம் ஒரு மண்ணும் வரல, ஒரு மண்ணும் வரல. 14 வருஷம் நான் கஷ்டப்பட்டது தான் வேஸ்ட். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது எந்த மாற்று கருத்து. எங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாரு, என் நிலைமையை பார்க்குறாரு, நான் ஒன்று ஒன்றா விற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்துட்டு இந்த உலகம் வேண்டாம், இந்த பசங்களுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எனக்காக மட்டுமே கூப்பிட்டு படத்தில் சொல்கிற மாதிரி உட்கார வச்சு, மனம் தளராதரா அப்படின்னாரு. எதுக்குப்பா இதெல்லாம் சொல்கிறீங்க டைலாக் அப்படின்னேன். இல்லைடா, மனம் தளராத, நீ எப்பவுமே ஒரு ஸ்டெடியாக எதை பற்றியும் கவலைப்படாத, நேர்மையாகவே இரு, கண்டிப்பாக நீ உழைச்சிருவ, நீ நல்லா உழைப்ப, தெரியும் நீ முன்னேறிடுவ அப்படின்லாம் சொன்னார். நான் சும்மா படத்தில் டைலாக் பேசுகிற மாதிரி இப்போ சும்மா கம்முன்னு படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே இருக்கிற மாத்திரை எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு, அங்கே இருக்கிற தூக்க மாத்திரை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கோமாவுக்கு போயிட்டார். கோமாவிலேருந்து கொண்டு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நகைங்கள்லாம் அடமானம் வச்சு, இன்னும் கொஞ்சம் நகைங்கள்லாம் எல்லாம் பண்ணி, அப்போ கூட அவரை வந்துட்டு கோமாலேருந்து கொண்டு வர முடிஞ்சே தவிர அந்த ஐசியூலேருந்து பணமாக தான் கொண்டு வந்தோம். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் செயல்பட முடியல. அப்போவும் செயல்படாத நடத்தையும் வருமானம் வரல. எங்கள் அம்மாவுக்கு உடனடியாக எமர்ஜென்சியாக எங்கள் அப்பா இறந்த 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கேன்சர். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பவும் என்னால் வேலை செய்ய முடியல. அந்த செயலற்ற வருமானம்னு சொன்னாங்கல்ல, அது ஒரு மண்ணும் வரல. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொரு மாதமும் நமக்காக வேண்டி டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை ஓட விட்டுட்டு அட்டைப்பூச்சி மாதிரி நம்மளோட ரத்தத்தை உரிகிற கம்பெனி தான் இருக்கே தவிர, நம்மளை ஒழுங்கான முறையில் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற ஒரு கம்பெனி கிடையவே கிடையாது. இனிமேல் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியே வேணான்னு சொல்லிட்டு அதோடு போனேன். ஏன்னா முதல்ல வந்துட்டு அடுத்தவங்களை ஏமாத்துறது தப்பு, நம்மளே ஏமாற்றிக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நம்மளே ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்றத தெரிஞ்சு தான் இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு குல்ஃபி ஷாப் ஓப்பன் பண்ண போனேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பொண்ணான விஷயம், உண்மையான விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொன்னது ப்ரோக்ராமில் நான் சொன்னது தான். ஸோ ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு, நாம் மட்டும் நாம் முன்னேறிடுவோன்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி நம்ம வீட்டில் அப்பா, அம்மா, தங்கச்சி, புருஷன், பொண்டாட்டி, பசங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ வாய்ப்பை சரியான முறையில் இருந்தால் மட்டுமே செய்யுங்க. வாய்ப்பு வந்துட்டு சரியில்லை அப்படின்னா உடனே எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை ஏமாத்துறதுக்கும் நம்மளை வந்து அட்டைப்பூச்சி மாதிரி நம்ம ரத்தத்தை உரியறதுக்கும் ஏகப்பட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். நான் சொல்கிறதுக்காகலாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் உண்மையாகவே ஒன்று சொல்கிறேன், இந்த ஃபீல்ட்லேருந்து இந்த பாலாஜி சார் சொன்னார் பாருங்கள், நமக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியே வேணாம், யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நான் டெஃபினட்டாக நம்புகிற ஒரே விஷயம் கர்மா. ஸோ இந்த உலகத்துலேருந்து நான் போகும்போது எத்தனை கோடி ரூபா பணத்தை என்னோட பசங்களுக்காக விட்டு வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல கர்மாவை மட்டுமே விட்டு வச்சுட்டு போனால் மட்டும்தான் ஆண்டாண்டுகளுக்கு தலைமுறைக்கு நம்ம குடும்பம் வாழுமே தவிர, நீங்கள் எத்தனை கோடி ரூபா வச்சுருந்தாலும் வேஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதுக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன் அமெரிக்கா டாலரில் இருக்கிற மதிப்பு குறையிலையா? ஏன் மற்ற நாட்டோட கரன்சி குறையிலையா? அப்படி தான். ஆனால் நம்ம மதிப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை மட்டுமே சேர்த்து வைக்கணும், நல்ல அன்பானர்களை, மனிதர்களை மட்டுமே சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு அப்புறமும் திருப்பி இந்த ஃபீல்டை நான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்கு என்ன மெயினான ஒரு காரணம் அப்படின்னா, ஏன்னா நான் சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக சொல்லிடுது. ஏன்னா நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுது. எல்லாருக்கும் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் என்னென்னா, நான் ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் தான். போய் சேர்ற இடமும் கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். எனக்கு என்னோட வாழ்க்கையில் பிடிச்ச தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ஸோ அவரோட ரசிகரான பல ஆண்டுகளாக இருந்தேன். ஸோ அதுக்கும் காரணம் என்னென்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழராக இருக்கும்போது இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி தான் அவர் மேலே எனக்கு பெரிய பற்று வந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் தான். கடைசியில் அவர் இறக்கும்போதும் தூக்கி வைக்க வேண்டிய இதே கையால் நிலைமை உண்டாயிடுச்சு. ஏன்னா நானும் சாலிகிராமம், அவரும் சாலிகிராமம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக் பர்சன்ஸ், எனக்கு யூனிக்கான எங்கள் அம்மா, யூனிக்கான எங்கள் அப்பா, அண்டு இது மட்டுமே கிடைச்ச எனக்கு யூனிக்கான ஒரு தொழிலே இல்லைன்னா சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு கிடைச்சிருக்க தொழில் யூனிக்கான ஒரு தொழில் தான் ராயல் கியூ. ஸோ இது வரைக்கும் நம்பர் 1 எந்த இடத்துலையுமே 0.1% கூடங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, ஒரு மனுஷன் நல்லா இருக்க நிலைமையில நேர்மையாக இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. நான் நல்லா இருக்கேன், எனக்கு காசு பணம் எல்லாமே இருக்குது, நான் நேர்மையாக இருக்கிறேன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது ஒரு சாதனையே கிடையாது. என்னைக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானோ, என்னைக்கு ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தப்பு பண்ணாமல் இருக்கணும், அவன் தான் அந்த மனிதன்ற ஒற்றை சொல்லுக்கு தகுதியான ஒரு நபர். ஸோ நான் ஏன் இதை நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராயல் கியூ அப்படின்றது படும் பள்ளக்குழியில் தள்ளப்பட்ட ஒரு காலகட்டத்தில் விரல் விட்டு எண்ணப்பட்ட நபர்கள் மட்டுமே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு காலகட்டத்திலையும் 0.1% கூட நேர்மையை தவறாமல் ஜெனூனா நேர்மையாக இருந்த ஒரே ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில் அது ராயல் கியூ மட்டும்தான்.
ஸோ பேசிவ் இன்கம், ரியல் பேசிவ் இன்கம், ரியல் செயலற்ற வருமானம். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இப்போ சொன்னாங்க பாருங்க, ஸ்ரீலங்காவில் ஒருத்தர், அவர் எப்போ வீட்டு வானாருன்னு அவருக்கே தெரியாது. நீங்கள் மற்ற கம்பெனியில் பண்ண முடியுமா? செயலற்ற வருமானம்னு சொல்கிறாங்களே, அந்த கம்பெனிலாம் பண்ண முடியுமா? நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான். ஆனால் ஒன்ஸ் ஒரே ஒரு சீட்ஸை உள்ளே போட்டோம்னா அந்த சீட்ஸில் இருந்து எத்தனை ட்ரீஸ் வரும், அதுலேருந்து எத்தனை பழங்கள் வரும், அதுலேருந்து எத்தனை சீட்ஸ் வரும்ன்றதை தெரியவே கூடாது. அதுதான் ஒரு பிஸ்னஸே தவிர போட்டுட்டு டெய்லியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அழுகி தான் போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸுக்கு அப்பாற்பட்டு இந்த ராயலுக்கு உதாரணம் பண்ணிட்டு இருக்கிறதால இன்னைக்கு ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற என்ன காரணம் அப்படின்னா, உண்மையிலேயே நல்ல மனிதர்கள், உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ பிஸ்னஸ் ஓகே ஃபைன், மனைவி மக்கள் எல்லாருமே நல்லா கிடைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனுனிட்டி அண்ட் அடுத்து எல்லாருமே வளர்றதுக்கு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோல் நம்மளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுகோலாக இருந்து நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு கோலாக இருக்கணும். எந்த ஒரு கோலுமே இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களோட பணத்தில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா பணம் கிடைக்கும். அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வைக்கிற கோலில் நன்மையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்மையோடு சேர்த்து பணமும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும், எல்லா விதமான சுபிக்ஷமும் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா நன்மையில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகணும். ஸோ அந்த நல்ல விஷயங்களில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகணும். அந்த நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்மளை என்ன பண்ணோம், அறம் சார்ந்து நம்மளை தூக்கிட்டு போய் நிறுத்தும். ஸோ இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லாம விட்டா நம்மளோட ரொபோட்டிக் நம்ம ப்ரோக்ராமில், கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராமில் ஏகப்பட்ட பேர் ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட பேர் ஆக்டிவேஷன். இது டெய்லியும் வருமானம் தரக்கூடிய தொழில் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் 100 பேர் 200 பேர் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. 100 பேர் 200 பேர் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா? அதான் நம்ம சொல்கிறோம், 10 வாட்டி சொல்கிறோம், இது டெய்லி வரக்கூடிய, டெய்லி சம்பாதிக்கக்கூடிய பணம் வரக்கூடிய தொழில் கிடையாது. அந்த மாதிரி யாராவது சொன்னால் ஏமாறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் எல்லா விஷயத்தையுமே நம்ம 15 மினிட்ஸ்லேருந்து 60 டேஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல அந்த விஷயத்தை நம்ம தவிர்த்தா கூட நிறைய ஆக்டிவேஷன் நடக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போனால் போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகும்போது அவங்களோட வைத்தறிச்சல் அதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தவங்களையும் சும்மா விடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அறம்னா நேர்மை, நேர்மைனா வெளிப்படைத்தன்மை, எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையாக சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எத்தனை பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். நேர்மையான விஷயத்த நம்ம பண்ணுவோம். நேர்மையாக பண்ணக்கூடிய போது, அநியாயமாக பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து 100 பேர் வருவாங்க. நேர்மையாக பண்ணும்போது நம்ம கூட சேர்ந்து 10 பேர் வருவாங்க. நோ ப்ராப்ளம், அதை 10 வாட்டி பண்ணுவோம், அந்த 100 பேர் ஆயிடுவாங்க. நம்மளை சுற்றி எல்லாருமே நேர்மையான மக்களாக மட்டுமே இருப்பாங்க. வெற்றி பொறுமையாக வரட்டும், ஆனால் நிரந்தரமாக வரட்டும். வெற்றின்றது இலக்கு கிடையாது, நிரந்தரமான ஒரு வெற்றி அப்படின்றது தான் ஒரு இலக்கு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, V3 வரைக்கும் சொல்லுவாங்க, V4 வரைக்கும் சொல்லுவாங்க. உண்மையிலே வந்துட்டு ஒரு V5, ஒரு V6 அடுத்த நிலையை நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ள இதே அன்புராஜோட இருக்கிற நிலையை நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் எல்லாருமே கலந்து கூட ஈவெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரேடிங்கான ஒரு ஈவெண்ட். இது ஒரு ட்ரேடிங்கை மையப்படுத்தி மட்டுமே நம்ம பேச முடியும். ஸோ இப்போ ரொம்ப நேரமாக நம்ம பிஸ்னஸை பற்றி பேச முடியாது. லாஸ்ட்டாக ஒரு 1/2 hour மட்டும் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அடுத்து வரக்கூடிய ஒரு ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங் வந்துட்டு லீடர்ஷிப்கான ட்ரைனிங், நெக்ஸ்ட் லெவலுக்கான ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங்கில் யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி V2 அப்படின்ற லெவலில் இருக்கவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும். ஸோ எதற்காக அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் தெரியும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி தெரியும். ஸோ அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் முன்னேற்றத்துக்காக முடியும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் ரெட் கார்பரேட் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் எப்படி எல்லாருமே வந்து ஒரு V4 இந்த குவாலிஃபை பண்ண அத்தனை பேருக்குமே ரோபோடெக் சார்பாக ஒரு ரூமு, ரோபோடெக் சார்பாக ஒரு பெரிய விழா, ரோபோடெக் சார்பாக ஒரு லக்ஸரி காரு, இறங்கி வந்த இடத்துல மலர் தூவி ஒரு வரவேற்பு, ஸோ ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு எல்லாருமே கொடுத்து இந்த இடத்துல ஒரு ரேம்ப்ல ஒரு ஸ்டார் மாதிரி வாக் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னையிலிருந்து அடுத்து இந்த ப்ரோக்ராம்குள்ள வரக்கூடிய அத்தனை V4க்கும் ரோபோடெக் சார்பாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட் என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோர் டீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாவ், ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு சேலத்தில் நடக்க போது இன்னும் சீக்கிரமா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். சத்தியமா சொல்றேங்க, இந்த ப்ரோக்ராம்ல நிறைய பேர் V4 ஆக தான் போறாங்க. நிறைய பேர் V4 ஆக தான் போறாங்க. V4 ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் பண்றோம் தெரியுங்களா? எவ்வளோ ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஹேண்டிலிங் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரும், எவ்வளோ ஃபோன் கால்ஸ் நெகட்டிவ் கால்ஸ் வரும். இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு
பாசிட்டிவா வீர நட போடுறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுக்கப்படுது. ஸோ காலையில் எந்திரிச்சா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். இந்த காயின் எப்போ ஏறும்னு அவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் கீழே இறங்கிருக்குன்னு எப்பவும் தெரியும். இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையில இருந்து வரணுன்றதுக்காக காலையில் பண்ணுச்சு, சார் என்னோட காயின் வந்துட்டு இந்த மாதிரி ஏறிச்சு, எப்போ சார் ஏறும் சார், கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கால். ஏன்னா அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே அவங்களோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா V5 அப்படின்ற ஒரு லீடர்ஸ் இருக்காங்க. அந்த V5ன்ற லீடர்ஸ் இனிமேல் யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லலாம் நாங்கள் இன்வைட் பண்ணி கௌரவிக்கிறதா இல்லை. ஒரு போட் ஹவுஸில் ஒரு 2 நாளைக்கு குடும்பத்தோடு அமைச்சிட்டு போகிறோம். ஏன்னா அவங்க குடும்பம் அத்தனை பேருமே அவங்கள வச்சுக்கிட்டு பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா நிறைய டென்ஷனு, ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மைதாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ ப்ளீஸ் V5 லீடர்ஸ் எல்லாம் மேலே வாங்க. V5 லீடர்ஸ்க்கு எல்லாம் மொமெண்டமே கொடுக்க மறந்துட்டேன், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னோட கடமையாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ V5 லீடர்ஸ் அண்ட் V4 லீடர்ஸுக்கு நம்ம கொடுக்கலன்னு நினைக்கிறேன். V4 லீடர்ஸ் ஸோ ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற அத்தனை பேருமே யாராவது ஒருத்தவங்க, எல்லாருமே வரணும்னு அவசியம் கிடையாது, யாராவது ஒருத்தவங்க நேர்மையான முறையில் நிறைய பேரை முன்னேற்றி உங்கள் கூட வரணும். ஷார்ட் டைம்லலாம் கிடையாது, லாங் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நிரந்தர வெற்றி. ஒவ்வொரு துளியும் இன்னமும் நான் ஒரு V1ல நான் ஒரு ஃபோன் வாங்கி வச்சிருக்கேன், அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபோன் இது வரைக்கும் 10,000க்கு மேற்பட்ட நேரத்தில் கீழே விழுந்திருக்கு, உடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ரத்தமும் அறம் சார்ந்த பணம், நேர்மையான பணம், நாணயமான பணம், உங்களோட பணம், நீங்க லாபத்துல சம்பாரிச்சதால வந்த பணம். சோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வீரநடை போட்டுட்டு இருக்கிறவங்கள தான் இங்கே நம்ம மேடையில் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா V5 லீடர்ஸ், V4 லீடர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கௌரவிக்கிறது என்னோட கடமையாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மொமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் கைத்தட்டுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வெல்கம் அண்ட் லைனாக நில்லுங்க, இப்படியே கொஞ்சம் லைனாக நில்லுங்க. V5s இப்படி வந்து வரமா நில்லுங்க. ஸோ இவங்க வந்து வேணுமேனா மேடம் V5. ஸோ மிஸ்டர் சிவராமன் சார், வெல்கம். மிஸ்டர் சிவராமன் சார். கிஷோர் சிங் சார், வெல்கம். மிஸ்டர் கிஷோர் சிங் சார். தமிழ் செல்வி மேடம், தமிழ் செல்வி மேடம் இப்படிங்க. சிவகுமார் சார், ஓகே ரைட். சவுந்தரராஜ் சார், மிஸ்டர் சவுந்தரராஜ், ஓகே கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அண்ட் செல்வகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். பாலாஜி பால் சார், தேங்க்யூ. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருப்பீங்க, யாராவது டிக்கெட் எதுவும் நீங்கள் புக் பண்ணலை, சப்போஸ் உங்கள் ஜிபே, ஃபோன்பே ஏதாவது ஒர்க் பண்ணலை, இல்லை நீங்கள் வச்சுருந்த பர்ஸ் ஏதாவது கீழே விழுந்துருச்சு, தொலைஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எமர்ஜென்சியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபண்டு தேவைப்படுச்சுன்னா இந்த லீடர்ஸை யாரை வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, அப்புறம் போயிட்டு கூட வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிஸ்டர் பிரபாகர் சார், வெல்கம். ஓகே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் V3 லீடர்ஸ், V5 லீடர் அப்படி எடுத்துக்கிட்டே இருந்தோம். V5 லீடர்ஸ் அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அவங்க மொமெண்டம் நம்ம தரணும். ஸோ அதுக்காக வேண்டி வந்துகிட்டு இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேணு மீனா மேடம், வெல்கம். அண்ட் ரைட். கிருஷ்ணமூர்த்தி சார், ஓகே. அண்ட் மூமெண்ட் வந்துட்டு இருக்கு, அவர் எங்கே இருக்கா? ஓகே ரைட். அண்ட் சிவகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நன்றிங்க. ஸோ இவ்வளோ தூரம் எங்களுக்காக வேண்டி கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி போங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் போட்டால் தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இங்கே எல்லாம் இருக்கவங்க யார் வந்துட்டு V2 ஆயிட்டு இந்த ப்ரோக்ராம் வர போகிறீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாவ், கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் தேங்க்யூ ஸோ மச். யார் வந்துட்டு V4 ஆயிட்டு ரெட் கார்பெட் வரவேற்பு, ரோபோட்டோட ரெட் கார்பெட் வரவேற்பு வர போறீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாவ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம எல்லார் சார்பாகவும் இவ்வளோ நேரம் நமக்கு இந்த ட்ரைனிங் நடத்தி கொடுத்த நம்மளுடைய மென்டருக்கு ஒரு மொமெண்டம் இங்கே இருக்கக்கூடிய எல்லார் சார்பாகவும், ரோபோட்டோடைய கோ டீம் சார்பாகவும், டைரக்டர் சார்பாகவும் வெல்கம் மேம். நம்மளுடைய லீகல் அட்வைசர் மேம், மிஸ்டர் மிஸ்ஸஸ் அன்புராஜ் மேம்.